நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய மகிமைகளை எல்லாம் சொல்லி கர்த்தர் நமக்கு தந்த இந்த நேரத்திற்காக கொஞ்ச நேரம் துதிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை மறுபடியும் கூட உம்மை ஆராதிக்கிற கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர். அப்பா, நீர் பெரியவர், நீர் மகிமை நிறைந்தவர், மாட்சிமை உள்ளவர் என்று சொல்லி உம்முடைய மகத்துவங்களை எடுத்துரைக்கிறோம். ராஜா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா, எங்களை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, கர்த்தர் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்க கூடவே இருந்து நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமைகளே ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய மகத்துவங்களை எடுத்துரைக்கிறோம். ராஜா, ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தாவே, அப்பா ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிகளிலே பயப்படத்தக்கவரே, அப்பா நீர் பெரியவர், 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 பெரியவர். ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அப்பா ஹல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலானவர். அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தரே, அப்பா நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தின் கீழே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா, கர்த்தர் தாமே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா உம்முடைய மகிமையானது, அப்பா உம்முடைய பிரசன்னமானது எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி உருவாட்டி ஆண்டவரே இறங்கி வாரும்னு சொல்லி கேட்கலாமா? ஆவியானவரே, நாங்கள் எங்கிருந்து ஆராதித்தாலும் இந்த வேளையில அப்பா நாங்கள் ஒரே மனதாய் கூடி ஆராதிக்கிறதுனால அப்பா உம்முடைய மகிமையானது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா, எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படியாக, அப்பா எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் போக்கும்படியாக, அப்பா பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில இறங்கி வாங்கப்பா, எங்களுக்காக இறங்கி வாங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக இறங்கி வாரும் ஆண்டவரே. அப்பா இந்த மண்ணான சரீரத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்கிற கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய கண்களை எல்லாம் உமக்கு நேராக திருப்புகிறோம் ராஜா. இறங்கி வாரும் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் போதும் அப்பா, உம்முடைய மகிமை போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிறைவான ஆவியானவரே, போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே
ஆவியானவரே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. ஆமாம் பரிசுத்த ஆவியானவரே, நாங்க ஏறெடுக்கிற இந்த துதி பலி ஆராதனையில நீங்க எங்களுக்கு வேணும்ப்பா. தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த ஆராதனை முழுவதும் உமக்கு சுகந்த வாசனையா இருக்கட்டும்ப்பா. எங்கள் துதியிலே நீர் வாசம் பண்ணுங்க, அசைவாடுங்க. நாங்க எங்கிருந்து ஆராதித்தாலும் உம்மை உணர்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படியாக இந்த அருமையான நாளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், பாடி நல்லா சந்தோஷமாய் அவருடைய நாமத்திலே களி கூறுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, உம்மை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆராதிக்கலாமா? ஆமென். கரங்களை தட்டி சந்தோஷமா எல்லா கவலைகளையும் மறந்து கரங்களை தட்டி சந்தோஷமா இருக்கும். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே.
துதிக்கிறதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சந்தோஷமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. மறுபடியும் நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என்னை கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர். நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர். நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சந்தோஷத்தோடு
வருகை என்றார் பகலில் ஆனந்தமே, கோபமோ ஒரு நிமிடம், தயவு வாழ்நாளெல்லாம். கோபமோ ஒரு நிமிடம், தயவு வாழ்நாளெல்லாம். நன்றி நன்றி. சந்தோஷமா நன்றி ஆண்டவரே, நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நல்ல ஒரு வாட்டி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ கிருபை உள்ளவர் இல்லையா? நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை கரிசனையோடு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் விசுவாச அறிக்கை செய்து ஆராதனை செய்யலாமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். சொல்லுமா? ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்திரே, ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்திரே, என்னாலும் தாங்கிக் கொண்டே, என்னாலும் தாங்கிக் கொண்டே. ஐயா ஸ்தோத்திரம். சொல்லுவோம். இயேசையா ஸ்தோத்திரம். கரங்களை நல்லா தட்டி ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம்,
ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது இலக்கை எரிய செய்தி, எனது இலக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். சொல்லுவோமே, ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இசையா ஸ்தோத்திரம். இயேசுவே ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்ததாக அவருடைய நாமத்தை உயர்த்துமா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை கிருபை உள்ளவர். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு காரியம்தான், எந்த சூழ்நிலையானாலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இருக்கிற இடத்துல இருந்து சந்தோஷமாய். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக இயங்கிட்டு இருக்குமே தவிர கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மறந்து போயிடும். அதனால் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வேளையில் நம்முடைய விசுவாச அறிக்கையினால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எத்தனை நல்லவர். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் ஆண்டவரே சொல்லி முடிக்க எங்களுக்கு 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. ஆமென். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். சந்தோஷமாய் நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. தழுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றே, தாங்கி தாங்கி வழிநடத்தி மகிழ்கின்றே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றே, தாங்கி தாங்கி வழிநடத்தி மகிழ்கின்றே. அதிசயங்கள் 1000 அன்பறிவும் கரங்களிலே, அதிசயங்கள் 1000 அன்பறிவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீ. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீ. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. உணவுடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவுடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லுவோமா? நன்றி
நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, சொல்லுமே நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழும் நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழும் நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவர், கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். சந்தோஷமா உள்ளத்தின் ஆழ்த்திருந்து அவருடைய நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆராதிப்போமா? நன்றி 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 துதிக்கிறேன். நல்லவரே நல்லவரே நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, சொல்லுவோமா? நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சொல்லுமே, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். சந்தோஷமா நீ நல்லவர் அறிக்கை செய்வோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துமா? அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய மகத்துவங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சந்தோஷமாக அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா, தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. உயர்த்துமா? நீ நல்லவர் சர்வ வல்லவர். சந்தோஷமாய் நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு ஆமென், உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். இடைவிடாமல் ஆராதிப்போமே, நல்ல கரங்களை தட்டி. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா, ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். நல்லா விடுதலையோடு கரங்களை தட்டி அவர் நமக்காக செய்த நன்மைகளை, அவருக்கு நம்ம மேலே வைத்த கிருபைகளை, அவர் நமக்காக செய்த எல்லா ஈவுகளையும் நினைவு கூர்ந்து ஆராதிப்போமா?
நீர் நல்லவர், சர்வ வல்லவர். ஆமே, நீர் நல்லவர் இயேசுப்பா, நீர் என்றும் நல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறை பெயர்ந்தாலும் நீங்க எங்க மேல வச்ச கிருபைக்கு ஆண்டவரை முடிவே இல்லப்பா. நீங்க எங்க மேல வச்ச தயவுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், மகிமையில் சிறந்தவர், துதிகளுக்கு பாத்திரப்பா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆவியானவரே, எங்கள் நங்குரமே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துமா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினவரே அப்பா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை கிருபை உள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை கிருபை உள்ளவர், எத்தனை தயவு உள்ளவர். கரங்களை உயர்த்தி நம்முடைய கண்களை மூடி நம்முடைய முகங்களை எல்லாம் கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து, ஆவியானவரே, உம்முடைய தயவுகளுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை போஷித்தார், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஆண்டவரே. ஹல்லேலூயா. மோசே அந்த கண்மலையின் மேல நின்று தேவனை நோக்கி பார்த்து சொன்னாரே, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அது கூடாத காரியமா இருந்தபோதும் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நான் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேலே இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலே இரக்கமாயிருப்பேன். உன்னை கொண்டு போய் ஒரு கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்னுடைய மகிமையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன், என்னுடைய கரத்தினால் மூடுவேன், என்னுடைய பின்புறத்தின் மகிமை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி ஒரு இயலாத காரியத்தை, ஒரு மாம்சமான ஒருத்தன் பார்க்கக்கூடாத காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினாரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரை பார்க்காத காரியத்தை, இந்த உலகம் உணராத காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தகுதி இல்லாத இந்த மண் பாண்டங்களை ஆண்டவரே, ஹல்லேலூயா, கர்த்தர் ஆண்டவரை இதுவரை நேசித்து நடத்துகிற உம்முடைய தயவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்னை நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என்னை நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி, உமக்கே நன்றி, நன்றி, உமக்கே நன்றி, நன்றி, உமக்கே நன்றி. மறுபடியும் ஒரு வாட்டி. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்னை நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என்னை நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும்
எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வு செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வு செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீங்க எவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீங்க எவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. நல்ல கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே, அவருடைய கிருபையெல்லாம் நமக்கு முன்பாக கடந்து போக பண்ணியிருக்கிறாரே. இதுவரைக்கும் நம்மை இரக்கத்தோடும் மனதுருகத்தோடும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தவானே அப்பா, நீர் எத்தனை நல்லவர், கிருபையுள்ளவர் அப்பா. உங்க இரக்கத்திற்கு முடிவில்லை ராஜா, உம்முடைய அன்பிற்கு அளவில்லை ஆண்டவரே. ஆழமான ஆழியிலும் மேலான உம்முடைய அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான உம்முடைய அன்பிற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நம்மை நாமே கர்த்தரிடத்துல கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே எங்களை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஒரு அஷிஹோ மாரா துபோஷி ஹல்லூர் மோரத்தி, ஒரு அஷிஹோ ரே மாரா திபோஷி கலரு மாத்தி ஓரத்தி, ஒரு அஷிஹா நூரத்தி போஷி கலரத்து, ஒரு அஷிஹல்ல ஹெல்லு மோஷி ஹாரூனத்து. கொஞ்ச நேரம் ஆவியானவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் ஆண்டவரை எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல் ஒருவரை நாங்கள் கண்டதில்லை ஆண்டவரே, இந்த உலகம் பார்த்ததில்லை அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. நல்ல கரங்களை அசைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம
அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலே. உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. இந்த நாசியிலே சுவாசம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உம்முடைய மகத்துவங்களை சொல்லி வருவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எத்தனை பெரியவர், மகிமைகளுக்கு பாத்திரர், எங்களுடைய துதிகளுக்கு பாத்திரர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அறிந்த எங்களுக்கு, உம்முடைய நாமத்தை ஆண்டவரை காண்பித்த நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க. உம்முடைய மகிமையானது இந்த இடத்துல தங்கி இருக்கட்டும் அப்பா. தேவாலயத்தை மூடின உம்முடைய மகிமையின் மேகம் இந்த நாளில் நாங்கள் இருக்கிற இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க உம்முடைய வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய காதுகளை மட்டும் ஆண்டவரே, இருதயத்தை திறந்து வைக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசும், இடைப்படும், எங்களுக்கு ஆண்டவரை வெளிச்சமாயிரும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாத்ராமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை நாம் யாவருமாக சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலையெல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நேரத்திலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை கர்த்தர் மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மெய்யாகவே எங்கள் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக, கிரியை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசன பகுதியில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன வேலையை அவங்க செஞ்சாங்க, எதை அவர்கள் மோசே கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எதை செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பின்வாக வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிற வேலையை கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வருகிறாங்க. அவங்கள கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மோசேயுடைய தலைமையில பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கர்த்தர் வெளியில கொண்டு வருகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக அவர் வெளியில கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430 வருஷ காலமாக அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இது அவங்கள எகிப்திலிருந்து எகிப்தி என்கிற தேசத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி கானான் என்கிற தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சாதாரண ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு இடம் மாற்றம் மாத்திரம் கிடையாது. நம்ம ஒரு வீடு மாறுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ள செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதிரி இடமாற்றங்களை அனுமதிக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்பெல்லாம் ஒரு பெரிய இடம் மாற்றத்தை அனுமதிக்கிறாரோ அப்பெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள், பல மாற்றங்கள் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட முதல்ல காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கிருந்து என்னை இன்னொரு இடத்துல வச்சிருந்தார், அங்கே வேற விதமா இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு சகோதரரோடு ஒரு ரூம்ல தங்கியிருந்தேன். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சபையிலே கொஞ்ச நாள் சர்ச்லேயே தங்கியிருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துச்சு. கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாள். அப்போ என்னுடைய சூழ்நிலைகள், ஆவிக்குரிய நிலைமைகள் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வரும் பொழுது நான் கொஞ்ச நாள் திரும்பவும் சபையிலே தங்கியிருந்தேன். அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமை ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணமாகி அதுக்கப்புறம் வீடெல்லாம் எடுத்து நான் குடும்பமாக செட்டில் ஆகும்போது அப்போ ஆவிக்குரிய நிலைமைகள் மாறுது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஒவ்வொரு நிலைமையிலும் ஒரு முன்னேற்றத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர்
எப்பவுமே ஒரு குறைவை கட்டளையிடல, ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் தான் கட்டளையிட்டார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு போகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது, அவங்களுடைய எகிப்திலிருந்து அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கானான் தேசத்துக்கு அவங்க போய் சேரும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல மடங்கு முன்னேற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். அது முன்னேற்றம் என்று சொல்வதை விட அவங்கள டிசிப்ளின் பண்றாரு, அவங்கள ஒழுக்கப்படுத்துகிறார், அவங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தரை ஆராதிக்காம ஆசாரிக்காம இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி ஆசாரிக்கணும், எப்படி தேடணும், எப்படி பலி செலுத்தணும், ஆண்டவர் எதுல பிரியப்படுகிறார், எதுல பிரியப்படல அப்படின்ற அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது இவங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். ஏன்னா இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆலயம் கிடையாது. இவங்களுக்கு கர்த்தரை போய் தொழுது கொள்வதற்கு ஒரு சபையோ ஒரு ஆலயமோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு கூடாரத்தை, ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்படி கட்டளையிடுகிறார். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி ஒரு ஸ்தலத்தை எனக்காக, ஒரு வாசஸ்தலத்தை எனக்காக உண்டாக்குவீராக அப்படின்னு சொல்லி மோசையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவாலயம் கட்டுறாங்க சாலமோனுடைய நாட்கள்ல. அந்த சாலமோனுடைய நாட்கள்ல தேவாலயம் கட்டப்படும் பொழுது அது தேவனுடைய விருப்பமாக இல்லை. ஆண்டவர் நீங்க எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுங்கன்னு சொல்லல. ஆனா மோசையுடைய நாட்கள்ல இந்த ஜனங்கள் வனாந்திரத்துல வரும் பொழுது இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படி எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு கானான் தேசத்துக்கு போய் அவங்க சவுலுடைய ராஜ்யம் முடிஞ்சு, நியாயபதிகள் நாட்கள் முடிஞ்சு, சவுலுடைய ராஜ்யம் முடிஞ்சு, தாவீதுடைய ராஜ்யம் துவங்கும் போது தாவீது எல்லாவற்றையும் ஜெயித்து நல்ல ஒரு ஜெயமுள்ள ஒரு நல்ல ராஜாவாக ஒரு அமைதல் உள்ள தேசத்தை ஒரு ஸ்டேட் அவர் அடையும் பொழுது அங்க அவருக்கு ஆசை வருகிறது, என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேணும். வெறும் திரைச்சீலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறதே, நான் என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது ஆண்டவர் உன் நாட்களில் இல்லை, உன்னுடைய குமாரன் நாட்களில் நான் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதை அவர் செய்கிறார். சாலமோன் அதை கட்டி முடிக்கிறார். தாவீது தன் நாட்கள்ல அந்த ஆலயத்துக்காக எதெல்லாம் சேர்த்து வைக்கணுமோ பொன்னையும் பொருளையும் அவர் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஆலயத்தை ஆண்டவர் கேட்கல. அதை மென்ஷன் பண்றாரு, நான் உங்ககிட்ட நான் ஒரு வாசம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கன்னு நான் சொல்லலன்னு சொல்லி நிறைய இடத்துல கர்த்தர் மென்ஷன் பண்றார். ஆமென். அப்படி இருக்கும்போது இந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாசஸ்தலம் என்கிற கான்செப்டை ஆண்டவர் தான் செய்ய சொல்றார். எனக்காக செய்யுங்க, நான் உங்கள் மத்தியில வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த வாசஸ்தலத்துடைய என்டையர் பிளான், முழுமையான பிளான், அதுல இருக்கிற திரைச்சீலையிலிருந்து, அதுல இருக்கிற ஒரு கொக்கியிலிருந்து, அது பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடம் கிடையாது, கூடாரம். ஒரு சீலைகளினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு கூடாரம், துணிகளினாலே உண்டாக்கப்பட்ட கூடாரம், மரப்பலகைகளினாலே உண்டாக்கப்பட்டது. அதுல இருக்கிற விசேஷமான காரியங்கள் எல்லாம் பொன்னினாலும் பசும்பொன்னினாலும், சில காரியங்கள் மரத்தினாலும், சில காரியங்கள் மரத்துல செஞ்சு அது மேல வெங்கல அடிக்கப்பட்ட காரியங்களினாலும், சில காரியங்கள் மரத்தினால் செஞ்சு அது மேல பொன்னினால் மூடப்பட்ட காரியங்களாகவும் ஆண்டவர் விசேஷமாக செய்கிறார். குத்துவிளக்கு இப்படி இருக்கணும், மேஜை இப்படி இருக்கணும், கிருபாசனம் இப்படி இருக்கணும், அதை வைக்கிற பெட்டி இப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கேருபீன்கள் இப்படி செய்யணும், அதுக்கு நடுவுல அந்த பாத்திரங்கள் இப்படி இருக்கணும், அந்த அதுல வைக்கப்படுகிற அந்த அப்பங்கள் இப்படி இருக்கணும், பலிபீடம் இப்படி இருக்கணும், அந்த தொட்டி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் அழகா ஸ்பெசிபிகேஷன், இவ்வளவு அளவு இருக்கணும், இந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கணும், அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி எத்தனை செய்யணும், ஒரு கொக்கினா எத்தனை செய்யணும், ஒரு திரைச்சீலைனா எத்தனை செய்யணும், அது எத்தனை முழம் இருக்கணும், லெஃப்ட்ல இருக்கிறது எப்படி இருக்கணும், ரைட்ல இருக்கிறது எப்படி இருக்கணும், கிழக்கு பக்கம் இருக்கிறது எப்படி இருக்கணும், மேற்கு பக்கம் எப்படி இருக்கணும், வடக்கு புறத்தில் எப்படி இருக்கணும் சொல்லி எல்லாவற்றுக்கும் நேர்த்தியான ஒரு காரியத்தை அவர் ஒரு பிளானை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசையின் மூலமாக கொடுக்கிறார். நான் கூட இந்த யாத்ராமீன் புஸ்தகத்துல அதிகமாக வாசிக்கும் போது என்ன ஒரு கட்டிட ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் கொடுக்குறாரு, இவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்குறாரு, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு கூட முதல்ல ஆரம்பத்துல வேலை வாசிக்கும் போது கொஞ்சம் சோர்வா தான் இருந்துச்சு. இதுக்கு போய் ஆண்டவர் ஏன் இவ்வளவு விஷயங்களை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி ஒரு காரியத்தை நாம செய்யணும்னு சொல்லி அவர் விரும்பும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அப்படி செய்யணும்னு விரும்பும்போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக தேவன் இப்படிதான் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்து நடத்துவார், ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் நமக்கு சொல்லி கொடுப்பார். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்துல மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்னுடைய என்ன தேவன் வழி நடத்துகிற காரியத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன விஷயம் கூட தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று விரும்புவேன். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, இவங்க ஏன் இப்படி செய்யறாங்க, இவங்க ஏன் இப்படி செய்யலன்னு. மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு என் ஆண்டவர் ஒரு சின்ன காரியம் கூட ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அவர் ஏதோ ஒரு காரியத்து மூலமா எனக்கு உணர்த்துவார், என்கிட்ட பேசுவார். நான் வீட்டுல ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கணும்னா கூட கொஞ்சம்
ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டு பொருட்கள் அதெல்லாம் வேற. அதுக்கு மேல ஒரு பொருள் ஒன்று வாங்கணும் அப்படின்னா கூட நான் ரொம்ப யோசிப்பேன். இது தேவன் இதுல பிரியப்படுவாரா, இதுல ஆண்டவர் கோவப்பட்டுருவாரா, இது தேவனுக்கு பிரியம் இல்லாம போயிடுமான்னு உட்கார்ந்து யோசிச்சு ஒரு வாரம் யோசிச்சு அதை கொஞ்சம் ஜெபத்துல வச்சு ஏதாவது ஒரு லீடிங் கிடைக்குமா, ஒரு கைடன்ஸ் கிடைக்குமா, ஆண்டவர் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி பார்த்து அதை செய்வேன். அதுதான் என் தேவனுக்கு பிரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் என் தேவன் என்னை நடத்துகிற விதம். அல்லேலூயா. ஆண்டவரே இதை செய்யட்டுமா செய்ய வேணாமான்னு சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து சில காரியங்களை கேட்கும்போது ஊழியத்துல எல்லா விஷயத்தையும் கர்த்தர் கொடுப்பார். இப்படி இங்க ஒரு டிவி வைக்கலாமான்னு கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இது இப்படி இருக்கட்டுமா ஆண்டவரேன்னு சொல்லி நான் யோசிப்பேன். அல்லேலூயா. அது உங்களுக்கு புரியுமோ புரியலையோ எனக்கு தெரியல. ஆனா இந்த யாத்திராமத்தின் புஸ்தகத்துல இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் காரியத்தை குறித்து நான் பார்க்கும்போது ஆண்டவர் இவ்வளவு டீடைல்ஸும் இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன்ஸும் இவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்போது நான் நினைக்கிறேன் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதுவும் ஆவிக்குரிய காரியத்துல ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எதை எப்படி செய்யணும், எதை எப்படி செய்யக்கூடாதுன்றதை அவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்மளை கவனிச்சு நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவர்கிட்ட காத்திருக்கும் போது அவர் எந்த அளவுக்கும் நமக்கு ஆலோசனை கொடுக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்காரும்போது he is ready to give you so much specifications. இவ்வளவு காரியங்கள் சொல்லிக் கொடுத்து நீ இப்படி செய்ப்பான்னு சொல்லுவார். அல்லேலூயா. அது மாதிரி சில நேரங்களில் அந்த ஆராதனைலாம் நடத்தும் போது நான் யோசிப்பேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த பாட்டை பாடுங்க அந்த பாட்டை பாடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் எனக்கு என் மனசுல தோன்ற பாட்டை நான் ஒரு நாளும் பாட மாட்டேன். அப்படி பாடினாலும் அது சரியா வராது. நான் என்ன செய்வேன், ஆராதனை நடத்தணுமே ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன். கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணுவேன், ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன் மினிமம். அதாவது எனக்கு இருக்கிற அவைலபிள் டைம் பொறுத்து இருக்கு. ஒரு 2 நாள் டைம் இருக்கு, இல்லை ஒரு வாரம் டைம் இருக்குன்னா அந்த ஒரு வாரமும் நான் உட்காந்துருப்பேன். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவரே ஆராதனையில் என்ன பாட்டு பாடணும் என்னோட இடைப்படுங்க. உட்காந்தா ஆண்டவர் சில நேரங்கள் அப்படியே என்னைக்கோ ஒரு நாள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பேன், அந்த பாட்டு மைண்ட்ல வரும், அதை எழுதி வச்சிருப்பேன். கர்த்தருக்கு தான் தெரியும், இந்த நோட்டுக்கு தான் தெரியும். அப்போ எழுதி வச்சிருப்பேன், அதை எடுத்து நான் பாடுவேன். அப்படி பாடும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு விசேஷ ஒரு பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளை ஸ்பெசிஃபிக்கா நிறைய வழி நடத்துதல்களை கொடுத்து நம்மை நடத்துவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எஸ்பெஷலி முக்கியமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும். ஒரு கூடாரம் தானங்க, போற வழியில ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலத்தை கட்டணும். அது சும்மா இப்படி இருக்கட்டும், எல்லாரும் உள்ள போய் நின்று அப்படி போயிட்டு வர்ற அளவுக்கு நீங்க கட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நீ பார்த்து மோசே செய்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மோசே ஒரு மிகப்பெரிய சிவில் இன்ஜினியர். மோசே ராமசேஸ் அப்படின்ற பட்டணங்களை எல்லாம் எகிப்து தேசத்துல அவர் 40 வயசுக்குள்ள கட்டி முடித்த ஒரு மிகப்பெரிய சிவில் இன்ஜினியர். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிவில் இன்ஜினியருக்கு ஆண்டவர் இவ்வளவு ஸ்பெசிபிகேஷனை கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்க ஒரு கட்டடத்தை கட்டுகிற வேலையில ஒரு பிளானிங் ஒர்க்குக்கு எனக்கு கொடுத்தாங்க. நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். ஆனால் எந்த அளவுக்கு படித்தேன்னு எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். எந்த ஒரு பெரிய வேலையும் நான் எடுத்து செஞ்சதில்லை. ப்ராக்டிக்கலாக எந்த ஒர்க்குமே நான் செஞ்சதில்லை. ஆனால் ஓரளவுக்கு கணக்கு தெரியும். இத்தனை அடிக்கு ஒரு ஏரியானா என்ன, ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா என்ன, எப்படின்ற காரியங்கள்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சில வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஒரு சில காரியங்களை நான் ஈடுபட்டு செஞ்சுருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம். சமீபத்தில் ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது நான் படித்த அறிவெல்லாம் எனக்கு இருந்த ஞானத்தை வச்சு நான் சில காரியங்கள்லாம் கட்டடங்கள்லாம் கட்டுறதுக்கு நான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்து பண்ணப்போ அந்த கான்ட்ராக்டரு அதை பார்த்துட்டு ஒரு அளவுக்கு மேலே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும்போது அதில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது என்னங்க இப்படி மாற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. சரி, அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே இதுக்கு மேலே நம்ம இதில் என்ன செய்யக்கூடாது, இதில் நம்ம இறங்கி நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா நம்ம படித்த படிப்புக்கும் நமக்கு இருக்கிற ஞானத்துக்கும் தான் இங்கே ஒரு குறைபாடு ஆயிரும்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்க எதனா கேட்டால் சொல்கிறது, இல்லைன்னா நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவங்க ஒரு ஞானத்தில் இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நீங்கள் ஆண்டவரை யோசிச்சு பாருங்க, மோசே ஒரு மிகப்பெரிய பட்டணங்களை கட்டினவர், சாதாரண ஆள் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் ஈடுபடுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் மோசே, எவ்வளவு பெரிய ஒரு கட்டிடத்தை, ஒரு பட்டணத்தை கட்டினார் என்று அவ்வளவு பெரிய மோசையை கூப்பிட்டு கர்த்தர் ஒரு சின்ன கூடாரத்தை போடுறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ அதிகாரத்துல யாத்திராமத்தின் புஸ்தகத்துக்கு முழுசா கர்த்தர் பேசுறாரு. மோசே உட்கார்ந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லிட்டு வேற ஆண்டவர் அப்பப்போ சொல்றாரு, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்வதற்கு நீ என்னவா இருப்பாயாக, எச்சரிப்பார். வாசிங்க 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்களேன். 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய நீ எச்சரிக்கையாயிரு என்றார் கர்த்தர்.
அப்போ இந்த ஒரு பிளானை கொடுத்துட்டு அதுக்கு ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயமும் இது வந்து வெங்கலத்தில் தான் இருக்கணும், இந்த கொக்கி வந்து கோல்டில் தான் இருக்கு, தங்கத்தில் தான் இருக்கணும், பசும்பொன்னில் தான் இருக்கணும், வெங்கலத்தில் தான் இருக்கணும், உள்ளே இருக்கிறது இப்படி இருக்கணும், வெளியில் இருக்கிறது இப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மாதிரி இருக்கணும், வெளிப்பிரகாரத்தில் ஒரு மாதிரி இருக்கணும், ஈஸ்ட்ல இப்படி இருக்கணும், வெஸ்ட்ல இப்படி இருக்கணும் சொல்லி சகல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு அப்பப்போ சொல்றாரு மோசையை பார்த்து, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்வதற்கு எச்சரிக்கையா இருப்பாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கும் என்ன சொல்றது டீப்பா பெனிட்ரேட் ஆகி ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில அவர் உள் நுழைந்து நமக்கு முக்கியமா ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் எனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கும் நமக்கு அவர் போதித்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பொறுமையோடு கேட்கும் அளவு, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பொறுமையோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்கப்பா, உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி, உம்முடைய நடத்துதலின்படி, ஆண்டவரே உங்க விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது தேவன் நம்மை அப்படி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா எப்பொழுது ஆண்டவரே எனக்கு தெரியும் ஆண்டவரே நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, எப்பொழுது ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரேன்னு நம்ம வாயினால சொல்ல மாட்டோம், ஜெபத்துல சொல்ல மாட்டோம், ஆனா நம்முடைய ஆட்டிடியூடு மாறும், நம்முடைய செய்கை மாறும். ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, நம்மளா ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரு, இப்படி செய்வா, இப்படி நடந்துக்கோமா, இப்படி ஞானமா இருமான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதை வந்து நம்ம சரின்னு சொல்லி கேட்டுட்டு எப்பொழுது நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம செயல்படும் போது அதை கொஞ்சம் நம்ம டீவியேட் பண்றோமோ, அதை நம்ம செய்யாம மாறுகிறோமோ, அப்ப கர்த்தர் ஸ்டாப் பண்ணிடுவாரு. அப்புறம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டார் பாஸ்டர், ஆண்டவர் என்னை நடத்தவே மாட்டார் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு வந்து ஆலோசனைகளை கொடு. முன்னாடிலாம் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல எல்லாம் ஆண்டவர் என்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்பெல்லாம் என்கிட்ட ஆண்டவர் அப்படி பேசுறது இல்ல. காரணம் ஆண்டவர் இல்ல, நீதான். நான் ஏற்கனவே அதனால தான் சொன்னேன், நான் வந்து ஒரு பிளானை கொடுக்குறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ஒரு கட்டிட கான்ட்ராக்டருக்கு ஒரு பிளானை கொடுக்குறேன். அவர் அந்த பிளானை கேட்கிறார், அவர் தான் கேட்கிறார், இந்த பிளான் கொடுங்க, இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், இப்படி கட்டலாமா, இப்படி செய்யலாமான்னு டிஸ்கஸ் பண்றோம். பண்ணிட்டு அந்த பிளான் அவங்க கேட்குறாங்க. அப்போ உட்காந்து யோசிச்சு எனக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் போட்டு அதை பிளான் பண்ணிட்டு அதை கடைசியில் அதில் வந்து சில விஷயங்கள் எனக்கு தெரியாதப்போ என்னை விட நல்ல அந்த அறிவு இருக்கிறவங்ககிட்ட சில பேர்த்த கேட்டு அதெல்லாம் நான் ப்ராப்பராக நம்ம பண்ணுறதுல எந்த தப்பு இருக்கக்கூடாது, ஒருவேளை எனக்கே தெரியாட்டாலும் யார்ட்டாவது கேட்டு நான் செய்வேன்னு சொல்லி அதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம். அவர் சரின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எப்போ வந்து அவர் எனக்கு தெரியுங்க, நான் இப்படி இப்போ என்னங்க பிளான்ல இப்படி இருக்கு, நீங்க மாத்தி செஞ்சு இல்ல அது அப்படி ஆயிடுச்சு அதனால இப்படி மாத்தினேன், அது இப்படி ஆயிடுச்சு அதனால அப்படி மாத்தினேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரண ஒழுங்கா படிக்காத மனுஷனாகிய எனக்கே அதுல ஒரு கோபம் வந்து நான் வந்து அவங்களுக்கு இனிமேல் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய ஆலோசனை தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு நான் வரும்பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஞானம் மிகுந்தவராக இருக்கிறார். அவருடைய ஞானத்துக்கு முன்னாடி நம்முடைய ஞானம் எப்படி இருக்குது, நம்முடைய ஞானத்துக்கு முன்னாடி அவருடைய ஞானம் எப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு தெரியும், நீங்க சொல்றத சொல்லுங்க, நான் செய்யறதை செய்யறேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம சற்று கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நம்ம செயல்பட துவங்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், God will stop advising you. God will stop giving you the counsel that he has been giving in your life. உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்த ஆலோசனையை கொடுப்பதை கர்த்தர் நிறுத்துவார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாத்ராமத்தின் புஸ்தகத்துல நீங்க இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துட்டாரு, நீங்க இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லிக்கிட்டே வராரு. ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ற பேச்சை கேட்கல, அவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் அவர்களை கீழ்ப்படியாமைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்றாரு. இவர்கள் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் இவர்களை நான் கீழ்ப்படியாமைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்றாரு. நீ உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க வந்து ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு செயல்பட ஆரம்பிக்கும் போது, அப்படி நீங்க செயல்படும் போது தேவன் விருப்பத்தோடு உங்களுக்கு பேசுவார், உங்களுக்கு விரும்பி உங்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் ஆசையா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதுங்க. அப்படி நீங்க செயல்படும் போது, அப்படி நீங்க இருக்கும்போது ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிற ஐக்கியமும் அதிகமா இருக்கும். நீங்க செய்யற சகல காரியத்திலும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கும்போது, கர்த்தருடைய ஞானத்துல நீங்க நடக்கும்போது, ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதன்படி நீங்கள் நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க செய்கிற சகல காரியத்திலும் நீங்கள் ஜெயம் உள்ளவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும். என்னால ஒரு காரியத்தை சாட்சியா சொல்ல முடியும். நம்ம ஒன்றும் பெருசா சாதிச்சில்ல,
இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு காரியங்களை சாதிச்சிட்டாங்க, ஊழியத்திலையும் எத்தனையோ ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் எவ்வளவு காரியத்தை சாதிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டோடைய கிருபையில கடந்த 10 வருஷத்துல நான் ஜீரோல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னால நான் யோசித்து பார்க்கும்போது என்னால் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நான் செயல்பட்ட எல்லா காரியத்திலும் நான் எதிர்பார்த்ததோட எனக்கு தேவன் மிகப்பெரிய உயர்வையும் வெற்றியும் தான் கொடுத்திருக்கிறார். நான் செஞ்ச சகல காரியங்களிலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். என்னோடு கூட இருந்திருக்கிறார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க, அநேகர் சவாலாக என்னை பார்க்கிற நிலைமையில தான் என் தேவன் என்னை நடத்தியிருக்கிறார். காரணம் அவருடைய ஆலோசனைகள், அவர் கொடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆலோசனைகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே இது உமக்கு பிரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை செயல்படுத்தும் பொழுது, ஆனா ஒரு சில காரியங்கள்ல அப்படி என்னுடைய சுயம் என்னை மேற்கொண்டு, என்னுடைய மாம்ச விருப்பம், சுய விருப்பம் என்னை மேற்கொண்டு சில காரியங்களை செயல்பட்ட போது அதுல நான் மிகப்பெரிய தோல்விகளையும் கண்டிருக்கிறேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செஞ்சது தவறுப்பா, நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி இம்மிடியட்டா மனம் திரும்பவும் செய்திருக்கிறேன். அப்போ நம்ம நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் விஷயங்கள்ல, நம்முடைய விஷயங்கள்ல அவர் நம்மை போதித்து நடத்த விரும்புகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவன் தம்முடைய ஆலோசனைகளை நம்ம கொடுத்து, நீங்க எந்த அளவுக்கு அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அனுமதிச்சு, அந்த அளவுக்கு அவர் இறங்கி உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல அவர் விருப்பம் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படின்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம விரும்பணும் பாருங்க. அது ரொம்ப அவசியமா இருக்குது. முதல் காரியம். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த வசனத்தை வாசிங்க. 39ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளெல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். நான் முதல்ல சொன்ன, ஆண்டவர் மோசேக்கு பிளான் கொடுத்தாரு. அந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவர் டீட்டெயிலா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அந்த காரியங்களை மோசே செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் சொன்னபடியே செய்யும்படி, கவனமா இருக்கும்படி கர்த்தர் அநேக முறை சொல்றாரு. மோசையும் அதை செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் மோசே எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதுல சொல்லப்பட்ட சகல பிளான் தான் மோசைக்கு கொடுக்கப்படுது, ஆலோசனை தான் மோசைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த மோசே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது. உட்காந்து வெங்கல வேலையும், அந்த பொன்னால் செய்யப்பட வேண்டியும், திரைச்சீலையின் வேலையும், உட்காந்து மர வேலையும், எல்லா வேலையும் மோசே செய்ய முடியாது. ஆகவே மோசே என்ன செய்யறாரு, இந்த வேலைகளை எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த திட்டங்களை, ஞானத்தை, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பிளான், அந்த வேலைகளை மோசே அநேகருக்கு கொடுக்கிறார். அதுல நிறைய பேர் வராங்க. அப்படி அந்த நிறைய பேர் வரும் பொழுது, அந்த அத்தனை பேருக்கும் மோசே அவங்கவுங்க காரியங்களை பிரித்து கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கடைசியில இது லாஸ்ட் முடிக்கிற இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்கள் சகல வேலைகளையும் செய்திருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, மலையில் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே செய்வதற்கு எச்சரிப்பையா இருப்பாயாகன்னு மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தையும் போய் தனியா போய் சொல்லல, ஒவ்வொரு வேலையை செய்யறவங்கள்ட்டையும் போய் தனித்தனியா ஆண்டவர் சொல்லல. மொத்த பிளான ஆண்டவர் மோசேட்ட கொடுத்தாச்சு. ஸ்தோத்திரம். ஆனா கொடுத்த ஆண்டவர் மோசேயின் மூலமாக இந்த வேலையை எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது ஃபைனல் பினிஷிங் எப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி, மோசே கிட்ட கேட்டவங்க அந்த வேலைகளை நிறைவேற்றினபடி, கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் மோசே கிட்ட சொல்லி, மோசே அந்த வேலையை செய்யறவங்க கிட்ட சொல்லி, அந்த மோசேக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அந்த பினிஷிங் இவங்க கிட்ட வருது. ஆனா இவங்க கிட்ட கர்த்தர் டைரக்டா பேசல. கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி இவங்க மோசே கிட்ட கேட்டு இவங்க அதை செய்யறாங்க. கடைசியில கர்த்தர் சொன்னபடி எல்லாமே நடந்து முடிகிறது. ஆண்டவர் எல்லார்கிட்டையும் தனித்தனியா போய் பேசல, மோசே கிட்ட கர்த்தர் பேசுறாரு. மோசே அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. அவங்க மூலமாக வேலை நடக்குது. ஆனா பினிஷிங் பாத்தீங்கன்னா மோசே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு அதை பார்த்துட்டு மோசே சந்தோஷம் அடைஞ்சு என்ன செய்யறாரா, மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர், வாசிங்க எல்லாரும் 43ஆம் வசனம். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பார்க்கிறாரு மோசே, பினிஷ் ஆனோடனே பார்க்கிறாரு, எல்லாமே கர்த்தர் சொல்லி தந்தபடியே நடந்திருக்கிறத பார்த்து மோசே சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் டைரக்டா பேசுறாரு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம கிட்ட டைரக்டா பேசுறாரு. மோசே மூலமா தான் கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவாருன்னு நான் சொல்லல. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம கிட்ட டைரக்டா பேசல. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில மோசேக்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாள் முதலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல ஒவ்வொரு நிலைமையிலையும் மோசேகளை கர்த்தர் வச்சிருந்தார். அவங்க மூலமாக ஆண்டோடைய திட்டம் எனக்கு வரும், அவங்க மூலமாக ஆண்டோடைய சித்தம் எனக்கு வரும், அவங்க மூலமாக ஆண்டோடைய பிளான் எனக்கு வரும். அப்படி வரும்போதெல்லாம் அதை ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னபடி நான் செய்யணும். ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், ஊழியத்தின் காரியங்களாக இருக்கட்டும்,
பர்சனல் லைஃபுடைய காரியங்களாக இருக்கும். அநேக நேரங்களில் மோசையின் மூலமாக தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான் என் வாழ்க்கையில் வரும். அப்படி வரும் பொழுது அதை உட்கார்ந்து கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி நான் செய்யணும். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி நான் செய்யணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்படி நம்ம செய்யும் போது மோசையும் சந்தோஷப்படுவாரு, கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவார். மோசே அதில் சந்தோஷப்படுவாரு, கர்த்தரும் அதில் சந்தோஷப்பட்டு வசனம் சொல்லுகிறது மோசே ஜனங்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லி. நான் சொல்றேன், கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி நாம் நம்முடைய வேலைகளை எல்லாம் நாம் செய்து முடிப்போம் என்று சொன்னா, நாம் கீழ்ப்படிஞ்சு அதெல்லாம் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில வசனங்களை நான் வாசிப்போம். 35ஆம் அதிகாரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிமாசின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இளநூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் மெல்லிய பஞ்சு நூலினாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலைகளையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். இப்போ இது யாரை குறிச்சு இந்த வசனம் சொல்லப்படுது? அதாவது மோசேக்கு கர்த்தர் மலையிலே திட்டத்தை கொடுக்கிறார், பிளானை கொடுக்கிறார். ஆனா இங்க ஜனங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், விசேஷ கிருபைகளை கொடுக்கிறார். யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மோசேக்கு அடுத்த லெவல்ல இருந்து வேலை செய்யறவங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, 2ஆம் வசனத்துல வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து. இப்ப இந்த பெசலேயல் என்று சொல்லப்படுகிற மனுஷனை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மோசையும் கர்த்தர் தான் அழைச்சாரு, பெசலேயலையும் கர்த்தர் தான் அழைச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆட்களையும் பார்க்கிறோம். அகிசாமின் குமாரனாகிய அகோலியாபின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அவனையும் கர்த்தர் தான் அழைச்சார். ஆனா மோசேக்கு கர்த்தர் திட்டத்தை கொடுக்கிறார், பிளானை கொடுக்கிறார், பிகர் பிக்சர், ஸ்பெசிபிகேஷன் அண்ட் பிளானை மோசேக்கிட்ட கொடுக்கிறார். ஆனா இவங்களுக்கும் கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். ஆனா மோசேக்கு கொடுத்ததை இவங்ககிட்ட கொடுக்கல. மோசே சொல்றத கேட்டு, மோசே நல்லா கவனிங்க, மோசே சொல்றத கேட்டு, மோசே சொல்லுகிற ஞானத்தை, மோசேக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை, மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெசிபிகேஷனை கேட்டு கர்த்தருடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்து முடிக்கும்படி தான் இவர்களுக்கு ஞானமும் அறிவும் ஆவியும் கொடுக்கப்பட்டது. இவங்களுக்கு அறிவும் ஞானமும் ஆவியும் கொடுக்கப்பட்டது எதற்காகனா, மோசேக்கு கர்த்தர் சொன்ன காரியங்களை கேட்டு அதை தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு இவங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. மோசேக்கு கர்த்தர் திட்டத்தை கொடுக்கிறார், பிளானை கொடுக்கிறார், ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கிறார், பிகர் பிக்சரை கொடுத்துட்டு இதன்படி நீ செய்ய எச்சரிக்கையாருன்றாரு. அதே நேரத்தில் அவனுக்கு கீழே ஆட்களை கர்த்தர் தான் எழுப்புறார். பெசலேயல்னு எழுப்புறார், அகோலிபான்னு எழுப்புறார், இன்னும் நிறைய ஆட்களை எழுப்புறார். ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல, துணி தைக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், சீலைகளை தப்பிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், வெங்கல வேலையில செய்யறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், மர வேலையை செய்யறதுக்கு டிபார்ட்மெண்ட், இதுக்கு மேல தோல் வேலை இருக்குது, அதை செய்யறதுக்கு வேற டிபார்ட்மெண்ட். அத்தனை பேருக்கும் கர்த்தர் என்ன செய்யறார்? ஞானத்தை கொடுக்கிறார், ஆவியை கொடுக்கிறார். அதை கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றாரு, மோசேக்கு நான் சொன்னபடி செய்யறதுக்கு தான் உனக்கு இந்த ஞானம், மோசேக்கு நான் சொன்னபடி செய்யறதுக்கு தான் இந்த ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் மோசே கிட்ட பேசின மாதிரி நம்ம கிட்ட பேச மாட்டாருன்னு நான் சொல்லல. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நமக்கு புரிய வைக்கிற சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில மோசைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கும் கர்த்தர் மோசையை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் மோசைகளை, ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுகிறவர்களை, ஆண்டவர்கிட்ட இருந்து காரியங்களை பெற்று, பெரிய திட்டங்களை பெற்று, ஆண்டவர்கிட்ட இருந்து பெரிய வெளிப்பாடுகளை பெற்று நமக்கு சொல்லுகிற ஆட்களை வச்சிருக்கிறார். அப்படின்னு நான் சொல்லும் போது நமக்கு ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார்னு சொல்லல. நம்மளையும் சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் மோசையை வச்சிருப்பார், நமக்கும் சில மோசைகளை கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. என்னை ஒரு சிலர் வாழ்க்கையில மோசையாக வச்சிருக்கிறார், என் வாழ்க்கையில ஒரு சிலரை மோசையாக எனக்கு வச்சிருக்கிறார்.
என்னை ஒரு சிலருடைய வாழ்க்கையில மோசையாக கர்த்தர் வச்சிருக்கிறார், என் வாழ்க்கையில ஒரு சில மோசைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் கர்த்தருக்கு சீஷரா இருக்கிறது போல, நான் கர்த்தரை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறார்கள் சொல்லி பவுல் எழுதுகிறார். நான் கர்த்தரை பின்பற்றுகிறது போல நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு பவுல் எழுதுறாரு. அப்படின்னு சொல்லும்போது பவுல் ஆண்டவரை பின்பற்றுறாரு, ஆகவே பவுலை நான் பின்பற்றேன். இதை ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும். நான் இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்னை கர்த்தர் அநேகருக்கு மோசையா வச்சிருக்கிறார், எனக்கும் மோசைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படின்ற பட்சத்துல என்னை மோசையா கர்த்தர் வச்சிருக்கும் போது நான் மோசையா செயல்படணும். எனக்கு ஒருத்தரை மோசையா கர்த்தர் கொடுத்திருக்கும் போது அங்கே நான் இந்த மாதிரி செயல்படணும். கர்த்தர் மோசைக்கு சொன்னதை புரிந்து அதை செயல்படுத்துகிற ஞானத்தையும் அறிவையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு முறை அந்த 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. இப்போ கர்த்தர் மோசைக்கு சொன்னாரு, மோசே இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, பெசலேல் கிட்ட சொல்லியிருப்பாரு, இப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, பெசலேலுக்கு நான் மோசேக்கு சொன்னதையெல்லாம் யூகித்து செய்கிற ஞானத்தை கொடுத்தார். 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை ஆவினாலே நிரப்பினார். அவனுக்கு நான் சொன்னபடி நான் உங்ககிட்ட சொல்லல, அவன்கிட்ட சொன்னதை அவன் தான் உங்ககிட்ட சொல்லுகிறான். ஆனா அவனுக்கு நான் சொன்னதை செய்யும்படி, அவனுக்கு நான் சொன்னதை நீ யூகித்து செய்யும்படி உனக்கு ஞானத்தையும் அறிவையும் அருளுகிறேன்றார் கர்த்தர். இதை புரிஞ்சுக்கணும். அவனுக்கு தான் நான் சொன்னேன், அவன் தான் உங்ககிட்ட சொன்னான். ஆனா அவன் ஒருவேளை 100% நான் அவனுக்கு சொன்னதை உங்ககிட்ட அப்படியே 100% சொல்லியிருப்பானா தெரியாது. ஆனா அவனுக்கு நான் சொன்னதை நீ யூகித்து செய்யறதுக்கு உனக்கு ஞானமும் அறிவும் வேணும், அதை நான் உனக்கு தர்றேன்றார் கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இது நான் மோசைக்கு சொன்னேன், மோசைக்கு எல்லாமே சொன்னேன், மோசை எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். அந்த மோசை உனக்கு எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த மோசைக்கு நான் சொன்னதை நீ யூகிச்சு செய்யணும். எல்லாத்தையும் மோசை யூகிச்சு செய்யணும்னா, யூகிச்சு செய்யறதுன்னா என்னது? சும்மா கிடையாது. அதை அறிஞ்சு, அதை யோசிச்சு, அதை அசியூம் பண்ணி அதை கரெக்டா செய்யணும். ஒருவேளை மோசை கூட அதை சொல்லும் போது ஒரு வார்த்தை விட்டுருக்கலாம். அதை மோசை கூட ஒரு வார்த்தை சொல்லும்போது, மலையில் அவர் கேட்டு வந்து சொல்லும்போது மோசை கண்டிப்பா நல்லா தான் சொல்லியிருப்பாரு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு அசம்ஷன் நான் சொல்றேன், ஒருவேளை மோசை ஒரு காரியத்தை கொஞ்சம் குறைச்சி செஞ்சிருக்கலாம். அப்ப கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே மோசை எனக்கு சொன்னபடி செய்யறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க, மோசை எனக்கு சொன்னபடி, நீங்க மோசைக்கு சொன்னபடி நான் யூகித்து செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நான் சொல்றேன் அதிலே தேவன் பிரியப்படுவார். அப்பொழுது தேவ சித்தம் நிறைவேறும். அப்பொழுது கர்த்தர் பார்ப்பார், நான் மோசைக்கு சொன்னபடி எல்லாம் நடந்திருக்கிறது கர்த்தர் அறிந்து, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பெசலேலுக்கும் அகோலியாபுக்கும் ஆண்டவர் விசேஷ ஞானத்தை கொடுக்கிறார், ஆவியை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறாரு? எதுக்கு கொடுக்குறாரு? இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எதுக்கு ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார், எனக்கு எதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், எனக்கு எதுக்கு ஆண்டவர் புத்தியை கொடுக்கிறார், எனக்கு எதுக்கு கர்த்தர் ஆவியை கொடுக்கிறார்னா, மோசே கிட்ட போய், மோசே ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா, உனக்கு மட்டும் தான் திட்டம் கொடுப்பாரா, எனக்கு திட்டம் கொடுக்க மாட்டாரா, கர்த்தர் என்னோடும் இருக்கிறார், கர்த்தர் எனக்கும் ஆலோசனை கொடுக்கிறார், அதனால நான் ஏன் இஷ்டத்துக்கு நடக்கிறேன்னு சொல்றதுக்காக கர்த்தர் இவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆவியும் கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் மோசேக்கு சொன்னதை யூகித்து, ஒருவேளை மோசே கூட கர்த்தர் சொன்னதை இவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா சொல்லிடலாம், கொஞ்சம் காரியங்களை விட்டுலாம். ஆனால் கர்த்தர் மோசேக்கு சொன்னதை யூகித்து சரியாக செய்யும்படியாகத்தான் இவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆவியை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் தப்பா சொல்லல, ஆண்டவர் மோசே கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட பேச மாட்டாருன்னு நான் சொல்லல. ஆனா உனக்கு ஒரு மோசையை கொடுத்திருக்கும் போது நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலைமையிலும் ஆண்டவர் நமக்கு சில தலைவர்களை மோசைகளை வைக்கிறார். அப்படி கர்த்தர் வைக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுக்கிறார், ஆவியும் கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார்னா, மோசைக்கு விரோதமாக, மோசே உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரா, என்கிட்ட பேசுறாரு, எனக்கும் தெரியும் அப்படின்னு பேசுறதுக்காக இல்ல. கர்த்தர் மோசைக்கு சொன்னதை யூகித்து, கர்த்தருடைய விருப்பத்தை கர்த்தர் மோசைக்கு சொன்னதை யூகித்து அறிந்து புரிந்து அதன்படி செயல்படுவதற்காகத்தான் உனக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் கொடுக்கிறார், ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு மோசேக்கு கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறாரு, என்கிட்டயும் பேசுறாரு, கொஞ்சம் மோசே கொஞ்சம் கடிஞ்சு பேசினோடனே ஆண்டவர் உன்னை மட்டும் தான் தெரிந்து கொள்வாரா, எங்களை தெரிந்து கொள்ள மாட்டாரா? கர்த்தர் ஆரோனை மட்டும் தான் தெரிஞ்சுக்குவாரா, என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? எழும்புனவங்க என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உனக்கு ஒரு மோசையை கொடுத்திருப்பாருன்னா, அப்படி அவனை கொடுக்கும்போது நீ அவனுக்கு விரோதமாக இப்படி எழும்போது அவன் பட்சத்துல கர்த்தர் நிற்க அவனுக்கு தெரியும். நமக்கு நினைச்சுக்கிறோம், பெரிய மோசே
என்ன பெரிய ஆரோன்னு? அவங்க மட்டும் தான் கர்த்தர் பேசுவாரா? அவன் மட்டும் தான் ஆசாரிய ஊழியம் செய்யணுமா? அவன் மட்டும் தான் எல்லாம் செய்வானா? பேசி பாருங்க. இது ஆண்டவருடைய காரியங்க. ஆண்டவர் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ட் காட். நான் மோசைக்கு சொல்லுவேன், மோசைக்கு சொன்னதை நீ செய்யணும். நான் மோசைக்கு சொன்னதை நீ யூகிச்சு செய்யறதுக்கு உனக்கு அறிவையும் ஞானத்தையும் ஆவியையும் தருவேன். அல்லேலூயா. மோசைக்கு விரோதமா பேசுறதுக்காக இல்ல. மோசே இது இப்படி இருந்தா நல்லா இருக்காது மோசே, இதை இப்படி மாத்திருவோம் மோசே. மோசைக்கு தான் தெரியும், உனக்கு தெரியும் இது மாத்தினா நல்லா இருக்குன்னு. ஏன்னா நீ ஒருவேளை அந்த பிராக்டிக்கல் நாலேஜ்ல அதை சொல்லுவ. மோசைக்கு தான் தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் எப்படி இதை மாற்ற முடியும். ஒருவேளை பிராக்டிக்கல் நாலேஜ்ல உங்களுக்கு தெரியலாம், கீழே வேலை செய்யறவங்களுக்கு தெரியலாம், பெசலைகளுக்கு தெரியலாம், அகோலிபாவுக்கு தெரியலாம், இதை மாத்தினா வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியலாம், அது அழகா இருக்குன்னு கூட தெரியலாம். ஆனா மோசைக்கு ஒண்ணுதான் தெரியும், ஆண்டவர் எனக்கு காண்பித்தபடி நான் செய்யணும். அது மட்டும் தான் மோசைக்கு தெரியும். மோசைக்கு தெரியும், உன்னை விட அதிகமாகவே தெரியும். மோசே பெரிய சிவில் இன்ஜினியர், உன்னை விட அதிகமாகவே தெரியும். ஆனா இப்போ மோசைக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், என்ன அப்படின்னா ஆண்டவர் எனக்கு கற்பித்தபடி நான் செய்யணும். மலையில் எனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்யற ஒரே ஒரு காரியம் தான் மோசைக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, இந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், இதை இப்படி செஞ்சு என்ன ஆக போகுது, நாசமா போச்சு, வேஸ்ட் ஆகுது பாரு. இந்த 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை 2 மீட்டர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எவ்வளவு யூசேஜா இருக்கும். உங்களுக்கு தெரியுது, மோசைக்கு தெரியாது. ஏன்னா மோசைக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், மலையில் எனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நான் செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், இப்ப கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது, இதை கொஞ்சம் சேர்த்து போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மீதமாகும் பார்த்தீங்களா? இதை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு மீதமாகும். மோசைக்கு ஒன்று தான் தெரியும், எவ்வளோ காசு மீதம் பண்ணணும்னு தெரியாது மோசைக்கு. ஆனா தேவன் சொன்னபடி செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு கருத்து தான் மோசைக்குள்ள எழுந்துகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அவன் தொடர்ந்து நீங்க சொன்ன பிறகு செய்வான். பைத்தியக்காரன், நம்ம சொல்றோம் இது வீணா போதுன்னு சொல்றான், அவன் செய்யறான் பாரு, அவன் பைத்தியக்காரன் தான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றுதான், மலையில் எனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நான் செய்ய வேண்டும். இது தெரியாம நம்ம உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கர்த்தர் என்னோடும் இருக்கிறா, கர்த்தருடைய ஆவி என்னோடும் இருக்கிறது, நான் இப்படி, நான் அப்படி. நான் ஒன்றும் உங்களை குறைவா சொல்லலை, நீங்க எல்லாம் பெரிய ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஆட்கள் தான். ஆனா மோசைக்கு ஒன்று தான் தெரியும், மலையில் எனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய வேண்டும். அதனாலதான் அவன் மோசே. அல்லேலூயா. இந்த பெசலேலுக்கும் அகோலிபாவுக்கும் மோசைக்கு கர்த்தர் சொன்னதை யூகித்து செய்யறதுக்கு ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் அருளினார். அப்படி ஒருவேளை அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீங்க மோசைக்கு சொன்னபடி நான் செய்யறதுக்கு எனக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் அருளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மோசைக்கு நீங்க சொன்னபடி நான் செயல்படுவதற்கு எனக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் ஆவியும் அருளுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நான் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஒருவேளை உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை இது உங்க வாழ்க்கையில ஆவியானவர் உணர்த்துவானா, இதை கத்துக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே மோசைக்கு நீங்க சொன்னபடி நீங்க என்ன செய்யுங்க, நான் செய்யறதுக்கு எனக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய சித்தம் நடக்கும். கர்த்தர் மோசே அதுல பிரியப்படுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், அதை விட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை மோசைக்கு கீழே தான் வச்சிருந்தாரு. அந்த யோசுவா மோசைக்கு அடங்கி எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கிறாரு. ஒரு நாள் மோசே ரிட்டையர் ஆகி தேவ சமூகத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருது. அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மோசைக்கு விரோதமா பேசியிருப்பான். எல்லாரும் ஆரோன் முதற்கொண்டு கர்த்தர் மோசைக்கு சொன்ன காரியத்துக்கு விரோதமாக நடந்திருப்பான். ஆனா மோசை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரும் வரைக்கும் ஒரு அமைதியா, ஆளே தெரியாம, இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருந்த ஒரு ஆளு. எந்த காரியத்திலும் பேசியிருக்க மாட்டான், எந்த காரியத்திலையும் பெருசா எந்த ஒரு விஷயமும் செஞ்சிருக்க மாட்டான். ஒரே ஒரு இடத்துல தான் அவர் பேசுவாரு. எப்பன்னா அந்த வேவு பார்த்துட்டு வர்ற விஷயத்துல மட்டும்தான், அந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வர்றாங்க. அதுல கூட இவர் பேரு கம்மியா தான் வரும், காலேப் பேர் தான் உயர்ந்து வரும். காலேப் சொன்னார் என் தாசனாகிய காலேபை போல நீங்கன்னு சொல்லி காலேப் பேர் தான் பெருசா வரும். இந்த யோசுவாவோட பேர் கம்மியா தான் வரும். ஆள் அட்ரஸ் எங்க இருக்காருன்னே தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சகல காரியத்திலும் அவன் கீழ்ப்படிந்திருந்தான். ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கும் போது அவன் முறுமுறுக்கல. ஜனங்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் போது அவன் கேள்வி அமைதியா இருக்கிறான். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வாடான்னா வருவான். அந்த மலைக்கு போவான், மலை கீழே நிக்கணும், மேலே வரக்கூடாதுன்னா மேலே அமைதியா வந்து நிற்பான். ஏன் நான் மலைக்கு மேலே வரக்கூடாது, நீ மட்டும் பெரிய ஆள், நீ மட்டும் போவேன், நான் மலைக்கு வரக்கூடாதுன்னு அவன் கேட்க மாட்டான். அப்படியே நிற்பான். மோசே சொன்ன மாதிரியே நிற்பான். வர வரைக்கும் நிற்கிறமா, வர வரைக்கும் நிற்கிறேன்.
இங்க இருக்கிறவன்லாம், பாளையத்தில் இருக்கிறவன்லாம் ஆர்வம் முதற்கொண்டு மோசே வர கொஞ்சம் லேட் ஆகும்போது அவன் கண்ணுக்குட்டியை ரெடி பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அது நல்லா தான் இருக்கும். டான்ஸ் ஆடுறது சொல்லுங்க, கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி கண்ணுக்குட்டியை ஏற்பாடு செஞ்சுட்டு டான்ஸ் ஆடுறது அது ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும், ஃபன்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா அதில் இல்லை. அவன் மோசே தனக்கு கற்பித்தபடி அவன் பாட்டுக்கு அதை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால தான் மோசேக்கு அப்புறம் அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கிற வேலை யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, வேற யாருக்கும் கொடுக்கப்படல. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கேள்வி கேட்கணும், நம்ம இப்படி இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும். கர்த்தர் மோசையோட தான் பேசுவாரா? நம்ம கிட்ட பேச மாட்டாரா? மோசையோட பேசிட்டோம், நீங்களும் மோசையா இருங்க, சோத்திரம். ஆனா மோசை அளவுக்கு ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கோங்க. மோசை அளவுக்கு ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி போங்க. மோசையோட இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, மலையில் எனக்கு காண்பிக்கப்பட்டபடியே செய்வதற்கு நான் கவனமா இருக்கணும். கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றணும். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது, அந்த இருதயம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ மோசையை போல செயல்படு. இல்லை கர்த்தர் உனக்கு ஒருத்தரை மோசையை வச்சிருப்பாருன்னா நீ கீழ்ப்படிந்துரு. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நீங்க மோசேக்கு சொல்றபடி நான் செய்ய கவனமா இருக்கும்படி எனக்கு அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் ஆவியையும் அருளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, எனக்கு சொன்னபடி நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு என்ன ஐடியா கண்டுபிடிக்கலாம். நான் எனக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸை நான் மீறுறதுக்கு என்ன ஐடியா கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்க, யாரும் ட்ராவல் பண்ணக்கூடாது. இந்த லாக்டவுனை, இந்த ரூலை மீறி நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அதை கண்டுபிடிச்சா அவன் அறிவாளின்னு நினச்சிக்கிறான். ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, ஆன்லைனில் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, படிடா, அதை கவனிடா அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் டீச்சரை ஏமாத்துறதுக்கு நான் என்னத்தை கண்டுபிடிக்கலாம், என்னத்தை யோசிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய, நம்ம ஆள்கள் யோசிக்கிறாங்களே ஒழிய, அவங்களுக்கு இப்படி போட்டு விட்டா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன், மைக் ஆஃப் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் சொல்லிட்டு எப்படி கீழ்ப்படியாமல் இருக்கலாம், எப்படி நான் ரூலுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம்னு யோசிக்கிறதுல நம்ம அறிவாளித்தனம் நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, எப்படி ரூலுக்கு கீழ்ப்படியணும், எனக்கு மோசேக்கு சொன்னபடி நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத நான் செய்யறதுக்கு எனக்கு அறிவும் ஞானமும் ஆவியும் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு ரூலை மீறதுக்கு எப்படி ஞானம், ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கீழ்ப்படுகிறதுக்கு உனக்கு கிருபையும் ஞானத்தையும் ஆவியும் அருளுகிறேன்றார். நான் மோசைக்கு சொன்னபடி நீ செய்யறதுக்கு உனக்கு கிருபையும் ஞானத்தையும் ஆவியும் அருளுகிறேன்றார். இதை தேவன் விரும்புகிறார். இந்த கீழ்ப்படிதலை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்கும்போது ஆண்டவர் இதுல தான் பிரியப்படுகிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் கேட்கணும், ஆண்டவரே நீங்க மோசேக்கு சொன்னபடி நாங்கள் செயல்படுவதற்கு, நாங்க யூகித்து செயல்படுவதற்கு, மொத்தத்துல நீங்க மோசேக்கு சொன்னது எங்கள் மூலமாக நடக்கணும். மோசே அதை பார்க்கும்போது சொல்லணும், கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி இவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க, கர்த்தர் எனக்கு சொன்னபடி இவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்கன்னு, எல்லாரும் செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி மோசே சொல்லணும். ஆண்டவரே அதுக்கு எனக்கு ஞானத்தையும் ஆவியையும் புத்தியையும் அருளுங்க ஆண்டவரே. எப்படி கீழ்ப்படியாம இருக்குன்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, எப்படி ரூலை மீறணும்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, எப்படி ரூலுக்கு கீழ்ப்படிந்து இன்னும் அதிகமாக தேவன் எப்படி இதை செய்யணும்னு அவருக்கு சொல்லியிருக்காரோ அதன்படி நான் செய்வதற்கு எனக்கு ஞானத்தையும் புத்தியும் அருளுக, ஆவியும் எனக்கு அருளுங்கப்பா. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு நாம செவி கொடுப்போம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் இப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் படி செயல்படுகிற பிள்ளைகளாக, ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு சிலரை மோசையாக வச்சிருப்பார் அப்படின்னா, அந்த மோசைக்கு கர்த்தர் சொன்னதை யூகித்து செய்கிற அளவுக்கு, கீழ்ப்படுகிற அளவுக்கு, அதை செயல்படுத்தி முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் பார்க்கும்போது, நான் மோசைக்கு சொன்ன மாதிரி என் ஜனங்கள் செய்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நாம் அந்த காரியங்களை செய்வோமாக. அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கட்டும், அந்த அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கட்டும். ரூலை மீறணுன்ற வாஞ்சை இல்லை, தலைமைத்துவத்தை எதிர்த்து நிற்கணுன்ற வாஞ்சை இல்லை, எதிர்த்து பேசணும், முறுமுறுக்கணும், உன் கோல் மட்டும்தான், நீ தான் ஆசாரியனா, உனக்கு மட்டும்தான் கர்த்தர் கோல் கொடுத்துருக்கிறாரா, நீ தான் பலி செலுத்தணுமா, நீ தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணுமான்னு கேள்வி கேட்கறதுக்கு ஞானம் இல்லை. அவங்க பிரவேசிக்கும் போது, அவங்க அதன்படி செயல்படும் போது, அவங்க மூலமா எனக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய காரியத்தை நான் எப்படி செய்யணும்னு யூகித்து செய்யணும்னு, ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, எனக்கு அறிவை கொடுங்கப்பா, எனக்கு ஆவியை கொடுங்கப்பா, எனக்கு புத்தியை கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்குள்ள இருக்குமானா கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் யோசுவாவை போல உயர்த்துவார். ஒரு நாள் வரும், மோசையை கர்த்தர் எடுத்துக்கொள்வார், கர்த்தர் மோசையோட ஸ்தானத்துல உன்ன வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா அந்த கீழ்ப்படியாம போன ஆட்கள் எல்லாம் கர்த்தர் தூக்கி போட்டுவார். சவுல் எடுத்துக்கோங்க, கேயாசி எடுத்துக்கோங்க,
வேதத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறான். இந்த மோசேக்கு விரோதமாக பேசுகிறவன், மோசே இருதயத்துக்கு விருப்பத்துக்கு அவன் ஒரு பாரத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது அவனுக்கு விரோதமாக செயல்பட்டவன் காணாமல் போயிடுவான். கேஎஸ்சி காணாமல் போனான், சவுலு நாசமாக போனான். எத்தனையோ பேர் எடுத்துக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு சொல்லுகிற சகல காரியத்திலும் கீழ்ப்படியுள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை எங்களோடு கூட நீங்கள் பேசின நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசையை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாரு. கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை உனக்கு சொல்லுவாருன்னா அவர் நீ எந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை அனுமதிக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஆலோசனை கொடுக்க அனுமதிக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளையும் ஆண்டவருடைய திட்டங்களையும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்குறியோ அந்த அளவுக்கு அது சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆண்டவர் சொல்லி உன்னை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு புத்தியை கொடுங்கப்பா, எனக்கு ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, என் வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயத்துல கூட எனக்கு நீங்க போதித்து நடங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதை கேட்டு அதன்படி நீங்க நடக்கணும். அதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, நமக்கு மோசையாக கர்த்தர் ஒரு சிலரை வச்சிருப்பாருன்னு சொன்னா அவங்களுக்கு கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி நாம யூகித்து செய்வதற்கு, அவங்களுக்கு கர்த்தர் சொன்னபடி நாம் யூகித்து செய்வதற்கு கர்த்தருடைய ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவருடைய ஞானத்தையும் புத்தியும் ஆவியும் எங்களுக்கு தாங்கப்பா. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை நடத்துகிறதுக்கு ஒரு சில ஆண்டவரை மோசைகளை நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த மோசைகளுக்கு நீங்க சொன்ன காரியத்தை நாங்க யூகித்து செய்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை அந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோടെ அல்ல சந்தோஷத்தோടെ அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோടെ அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. தேவன் நம்மை நடத்துவதற்கு சில மோசைகளை வைத்திருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்ம மோசைகள் மூலமாக நடத்தும் பொழுது அவர்கள் நம்மை துக்கத்தோடு அப்படி செய்யாதபடிக்கு அவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நீங்க கீழ்ப்படிந்து அடங்குங்க. அவங்களுக்கு கர்த்தர் சொன்னதை யூகித்து அதை செய்வதற்கு கர்த்தரிடத்துல ஞானத்தையும் புத்தியும் கேட்டு அதை யூகித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. அப்படி ஒருவேளை நீங்க கீழ்ப்படிந்து அடங்காம அந்த துக்கத்தோடு அவங்க செய்யும்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பிரயோஜனம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே கீழ்ப்படிய ஞானத்தை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க சொன்னதை யூகிச்சு செய்ய ஞானத்தை தாங்க. நீங்க மோசேக்கு சொன்னபடி ஆண்டவரே, நீங்க வேத வசனத்துல சொன்னபடி, நீங்க எங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்களுக்கு நீங்க சொன்னபடி, நீங்க எங்க ஊழியக்காரங்களுக்கு சொன்னபடி நாங்கள் அதை யூகித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படியும் நாங்க உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், எப்படியும் நாங்க உம்முடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியணும், எப்படியும் உம்முடைய விருப்பத்துக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதை யூகிச்சு அதை புரிஞ்சு அதை நடந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மால் ஆஸ்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரத்துல எங்க எல்லாரையும் தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிப்பீராக, கிருபை பாராட்டுவீராக. இந்த நாள்ல உடைய சமூகத்துல கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த விசேஷ கிருபைகளை நீங்க அருளுங்கப்பா. நீங்க எங்களுக்கு சொல்லுகிற சகல காரியத்தையும் யூகித்து யோசித்து ஆண்டவரே அதுக்கு கீழ்ப்படிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக உமக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்கள் எங்க வாழ்க்கையில பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மோசே ஆசீர்வதிச்சான்னு பார்க்கிறோம். மோசையே ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரே, கீழ்ப்படிதலை பார்த்த மோசையே ஆசீர்வதிக்கும் போது கீழ்ப்படிதலை பார்க்கிற எங்க ஆண்டவர் எவ்வளவாக நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.